Good morning, Rajkumar here. So yesterday வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃப், அதாவது 2023-24 மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃப் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோட் நம்பர் 2718. எப்பயுமே கோட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. காலேஜ் கோட் நம்பருக்கு, ஏன்னா காலேஜ் எல்லாமே ஒரே மாதிரி நேம்ஸில் இருக்குது நிறைய காலேஜஸ், அதனால் கோட் நம்பர் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னால் மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃப் நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி ஏஐடிஎஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2718 வந்து மேக்ஸிமம் 196.5க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மினிமம் 191. அதே குமரகுருவில் வந்து 198 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலான்னா, எந்த சாய்ஸை நம்ம முன்னாடி வைக்கிறது, எந்த சாய்ஸை நம்ம பின்னாடி வைக்கணுங்கிறது. ஸோ அதே மாதிரி கம்மிங் டு இசிஇ வந்து 193க்கு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 195க்கோ 196க்கோ ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் கட் ஆஃபாக அதுக்கு முன்னாடி இருக்க காலேஜஸில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குமரகுருவோட இசியோட ஓசி ஸ்டார்ட் ஆகிருக்கிறது 196 தான். அதே மாதிரி கம்மிங் டு த பாயிண்ட், ஐடி வந்து பார்த்திங்கன்னா 193 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவில். அதே குமரகுருவில் வந்து 196 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் 189 ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவில், வந்து 186 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு குமரகுருவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி 196 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சைபர் செக்யூரிட்டி பேசிக்காக இங்கே இல்லை, குமரகுருவில் இல்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பிளான் பண்ணலான்னால், உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து நீங்கள் கிடைக்காம இருக்கோ அதை வந்து நீங்கள் முன்னாடி சாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிடைக்கிற காலேஜஸே நீங்கள் சாய்ஸ் ஃபில் அவுட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கிடைக்காத காலேஜஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த கட் ஆஃப் கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். யார் எடுத்திருக்காங்க முதல்ல போயிட்டு, யார் வந்து கடைசியில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்போது உங்களுக்கு குமரகுரு கிடைக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணாவில் போயிட்டு நீங்கள் அந்த இசியோ சிஎஸ்சியோ முதல்ல கொடுத்துடக்கூடாது. ஏன்னா குமரகுருவில் இசிஇ சிஎஸ்சி ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவை ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு காலேஜஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிசி கோட்டாவில் வந்து ஏஐடிஎஸ் 191 ஆரம்பிச்சிருக்காங்க, 188 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி குமரகுரு பார்த்திங்கன்னா 193.5 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, 191 முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். குமரகுரு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கலாம். நான் போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோவில் யூ கேன் வாட்ச் அவுட் குமரகுரு காலேஜ், ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசிஎம், எஸ்சியாக இருந்தது, எஸ்டி எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் மினிமம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜில் யார் முதல்ல எடுத்திருக்காங்க, அந்த கட் ஆஃப் முதல்ல எடுத்திருக்காங்க, அதை வச்சு பிளான் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ அந்த பிளானிங் வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல். ட்ரிபிள்இ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவில் 190க்கு ஆரம்பிச்சிருக்கு, ஓசியில் 184.5க்கு முடிஞ்சிருக்கு. அதே இது குமரகுருவில் வந்து ட்ரிபிள்இ வந்து 196க்கு ஆரம்பிச்சிருக்கு, 188.5க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். 6 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் ஒய்டர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுலேயும் கிடைக்கும், இதுலேயும் கிடைக்கும், நிறையா வந்து கட் ஆஃப் சரிகிறதுனால கோர் பிரான்ச்சஸில் யூ கேன் ஈஸிலி கெட் இட். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லாவே நோட் பண்ணணும். நான் வந்து ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சியாக இருந்தது, எஸ்டி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃப் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் எந்த இடத்துல நீங்கள் தேர்ந்தீங்கனாலும் ஈஸிலி இட் இஸ் அவைலபிள். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா 163 வரைக்கும் மெக்கானிக்கல் போகுது, பிசியில் 166 வரைக்கும் மெக்கட்ரானிக்ஸ் போகுது, அதனால் ஈஸிலி. அதே மாதிரி சிவில் 153 வரைக்கும் போகுது. ஸோ அதே மாதிரி சிவில் சூஸ் பண்ணுறவங்கலாம் பிஎஸ்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் மொதல் ஆப்ஷன்ஸாக வைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எம்பிசி சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணாவில் எல்லாமே கிடைக்கும், ஏன்னா எல்லா கோர்சஸுமே மேக்ஸிமம் இட் இஸ் அவைலபிள். ஸோ அதே மாதிரி பிசிஎம் சூஸ் பண்ணுறவங்க 180 பக்கத்தில் இருந்தீங்கன்னா எல்லா கட் ஆஃபுமே உங்களுக்கு வந்து எல்லா பிரான்ச்சஸுமே ஸ்ரீ கிருஷ்ணாவில் கிடைக்கும்.
எஸ்சிஎஸ்டியில் மேக்ஸிமம் வந்து ஒரு 140 ரேஞ்சில் இருந்தீங்கன்னால் இசிஇ, சிஎஸ்சி, ஏஐடிஎஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 120, 130 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லா கோர்சஸும் கிடைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.